சொந்தங்களுக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் ஸ்ரீ சகோதரிகள் பேசுகிறோம். இப்போ ஒரு வருத்தத்தக்க விஷயமா என்ன இருக்குன்னா, கொரோனா வைரஸ் தான். பல நாடுகளில் இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. இந்த கொரோனா வைரஸை நம்ம நாட்டு மட்டும் இல்லாமல் வேறு எந்த நாட்டிலையுமே வராத அளவுக்கு நம்ம செய்யணும்னா, நம்ம முன்னோர்கள் வழியாக வந்த இயற்கை மருத்துவத்தை தான் நம்ம கடைபிடிக்கணும். சொந்தங்களே, நம் முன்னோர்கள் செஞ்ச மாதிரி வாசலில் சாணம் தெளிங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் மஞ்சளை கரைச்சி வீடு ஃபுல்லாக தெளிங்க. குளிக்கும் போது தண்ணியில் மஞ்சளை கரைச்சி குளிங்க. பெண்கள் மஞ்சள் உடம்புல தேய்ச்சி குளிங்க. அப்படி குளித்தா செஞ்சால் நம்ம முன்னோர்கள் செஞ்ச மாதிரி செஞ்சால் எந்த நோயும் நம்மளை தொடாது. அப்படி பண்ணால் நம்ம நல்லபடியாக இருக்கலாம். எல்லோரும் அந்த மாதிரி பண்ணுங்க. நம்ம குளிக்கிறதா இருந்தாலும் சரி, குடிக்கிறதா இருந்தாலுமே சரி, எதையுமே நம்ம சுட வச்சு தான் செய்யணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி சுட வச்சு அதில் நொச்சி இலை, வேப்ப இலை, தைல இலை இது எல்லாத்தையும் கொதிக்க வச்சு அதில் மஞ்சத்தூளும் போட்டு குளிக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா எந்த ஒரு நோய் கிருமிகளுமே நம்மளை அண்டாது. அதுவும் இல்லாமல் எலுமிச்சை பழத்தை சுடு தண்ணியில் 2-3 சொட்டு போட்டு கலந்து குடிங்க. குடிக்கிற பதத்துக்கு வச்சு. அதுக்கப்புறம் விட்டமின் சி உள்ள பொருள்லாம் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு பழம், நெல்லிக்காய் இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணால் நம்மளை எந்த கிருமிகளும் அண்டாது. பசுமையான காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரைகள் இதெல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதுவும் இல்லாமல் சீரக மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு ரசம் வச்சு சாப்பிடுங்க. ரசத்தையும் சாப்பிட்டுட்ட பிறகு குடிங்க. அதுக்கப்புறமா அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால எந்த ஒரு கிருமிகளுமே நம்ம உடம்புல கிட்டே வராது. அவ்வளோ சக்தி கொடுக்கும் நம்மளுக்கு அந்த ரசம் சாப்பிட்றதுனால. இஞ்சி, பூண்டு, மிளகு எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே அதில் நீங்கள் கலந்துக்குங்க. எப்பொழுதுமே குடிக்கிறதுக்கு தண்ணியை சுட வச்சு சுடு தண்ணியாக குடிங்க. வாரத்தில் 2 நாள் நிலவேம்பு கஷாயம், பப்பாளி இலையை அரைச்சி அதில் வர சாரில் தேனை கலந்து குடிங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கசப்பு பொருட்கள் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நிறையா எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அதனால் எந்த ஒரு கிருமிகளுமே நம்மளை அண்டாது. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளே சுத்தமாக வச்சுக்கணும். மக்கள் அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்குமே நம்ம ஒத்துழைக்கணும். நம்ம நாட்டுக்கு மட்டும் கிடையாது, வேறு எந்த நாட்டுக்குமே கொரோனா வைரஸ் வராத அளவுக்கு நம்ம ஓட விரட்டி அடிக்கணும். தும்பும் போதோ இரும்பும் போதோ டிஷ்யூ பேப்பர் வச்சு இரும்புங்க. அப்படி அந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பரை குப்பை தொட்டியில் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. வீட்டில் மூலிகை செடியெலாம் நிறைய வளங்க. அதுக்கப்புறமா நம்மளை தாக்க வந்த அந்த கொரோனாவை நம்ம ஓட விரட்டி அடிக்கணும். அனைவரும் தூய்மையோடும் விழிப்புணர்வோடும் இருப்போம். அனைவருக்கும் நன்றி.